ரொம்ப ஈஸியான லசுனி தால் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, பருப்பை தாளிச்சு கொட்ட போகிறேன், அவ்வளோதான். சில நாள் எனக்கு சமைக்க மூடே இருக்காது. அன்னைக்கெல்லாம் புதுசாக நான் எதாவது செஞ்சேன்னா அவ்வளோதான், சொதப்பிக்கும். அப்போல்லாம் கம்முன்னு இந்த தாலை வச்சுட்டு பொழுது ஓட்டிடுவேன். தால்லாம் கேவலமாக வைக்கணும்னு நினச்சி வச்சா கூட கேவலமாக வராது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக cumin, ஒரு காஷ்மீரி சில்லி, 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1.5 டீஸ்பூன் தனியா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, மிளகா பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விடுங்க. இது போல நல்லா தொக்கு மாதிரி வரணும். வந்ததும் இந்த மாதிரி பருப்பை வெளியே கொட்டாம உள்ள மட்டும் விடுங்க. ஏஸ்தட்டிக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சேன்னு பக்கத்து அடுப்புக்கு அதை மாத்திட்டேன். அப்புறம் உட்காந்து அதை மாங்குன்னு கிளீன் பண்ணேன். நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்புன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேசிக்கலி முதல்ல கொஞ்சமா தான் உப்பு போட்டுக்கணும், நிறைய போட்டுக்கூடாது. அப்புறம் எடுத்து அதை டேஸ்ட் பார்க்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 8 மினிட்ஸ் போல கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா பருப்பு ரெடி. நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே